சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களை அஷ்டம சனியின் பிடியில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி என்று சொல்வார்கள். பல்வேறு வகையான சிக்கல் சிரமங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய நபர்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் விளம்பரம் சனி பகவான் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதிலும் சனி பகவான் அஷ்டமத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் குருவின் பார்வை சனியின் மீது கிடைப்பதால் பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்து பல சிரமங்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்த சூழலில் தற்போது முழுமையாக அவர் வக்ரகதியில் மாறியிருப்பதால் அடுத்து வரக்கூடிய சில மாதங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குறிப்பாக 4 மாதங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. தொடர்ந்து தடை தாமதம், சிக்கல், சிரமம், ஏமாற்றம் என்று பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. நவ கிரகங்களிலேயே நீதி தவறாதவராக செயல்படக்கூடிய சனி பகவான் ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியனின் மைந்தனாக இருக்கும் சனி பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக வக்ரகதியில் திரும்பியிருப்பது அஷ்டமஸ்தானத்தில் மிகவும் மோசமான சாதகமற்ற இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. எனவே பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய கையில் எளிதில் வரப்போகிறது. சனியின் பார்வையும் பல இடங்களில் பதிவதால் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பெரும்பாலான சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளும் தாராளமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தொடர்ந்து பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் நெருக்கடி என்று சொல்லப்பட்ட அத்தனை நிகழ்வுகளையும் விலக்கி நன்மை நிறைந்த தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளில் அஷ்டமசனியின் பிடியில் இருக்கும் போது சுப நிகழ்வுகள் புத்திரபாகியம் உள்ளிட்டவற்றில் தடை ஏற்படும். ஆனால் அவர் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட ஏராளமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தடையின்றி நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நீங்களே வியக்கத்தக்க கூடிய வகையில் பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகுவதோடு எதை செய்தாலும் அதை சிறப்பாக திட்டமிட்டு வடிவமைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீண்ட நாட்களாக அஷ்டம சனி கண்ட சனியின் பிடியில் சிக்கித்த வைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிரந்தர ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் உடல் நலத்தில் அதில் பரிபூரண நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உடல் நலம் மேம்படும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைக்கும். எத்தனையோ விரய செலவுகள் வந்தாலும் அத்தனையையும் சமாளித்து வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே வளர்ச்சி பாதையில் முன்னேற்றத்தையும் பல வகையான இடமாற்றங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது தவறான வரணை தேர்வு செய்து குழப்பத்தில் இருந்து வந்த சூழலில் அதில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் அமைகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கும் சுமைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலக போகிறது. வெறுப்பு மனநிலையுடன் இருந்த சூழ்நிலையில் அவற்றில் சரியான மாறுதல் உண்டு. இந்த தருணத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பற்று ஏற்படும். நிச்சயமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு எளிதில் பூர்த்தியாக கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல
நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூட போகிறது. பிறரை நம்பி ஏமாந்து முதலீடு செய்து பணத்தை இழந்த சூழ்நிலையில் அந்த இழந்த பணத்தை மீட்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது. பல தடுமாற்றங்களுக்கு மத்தியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். மட்டுமல்ல, சுக்கிரன், சனி உள்ளிட்ட அனைத்து கிரக நிலைகளும். ஏனென்றால் குருவின் பார்வை சனியின் மீது அபரிவிதமாக கிடைப்பதால். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக பல பிரச்சனைகள் நீங்கும். பண பிரச்சனைகள் கட்டுக்குள் வருவதோடு ஏற்றுமதி இறக்குமதி துறையில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் கிடைக்கிறது. தொழிலாளர்களின் நலம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. இதுவரை கடுமையான பண பிரச்சனையையும் நெருக்கடியையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்தும் விலகும். புதிய கிளை திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல், எதிர்பார்த்த காரியங்களை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுதல் என அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக கைகூட போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் எளிதில் கிடைக்கும். தாமதமாக இருந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் விரைவாக உங்களை தேடி வரும். கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்து கொண்டு மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் மேம்படுத்தக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. கலைத்துறை ரீதியாக அதிரடியான வாய்ப்புகளும் முன்னேற்றத்தை பல மடங்கு மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையில் கடைசி நேரத்தில் கூட, கடைசி வினாடியில் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றமும், திரைப்படம் தயாரித்தல் உள்ளிட்ட சினிமா துறையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மக்கள் மத்தியில் பெயர் புகழை பெறக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே சிறப்பானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. எனவே அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் அஷ்டம சனியின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். விவசாயத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் சாதகமாக அமைவதோடு கவலையின்றி பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வரும். சனிக்கிழமையில் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு